அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னே சொல்லலாம். இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 2ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 16ஆம் தேதி, நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது. கார்த்திகை மாத செவ்வாய்க்கிழமை மிக மிக விசேஷம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கார்த்திகை மாதம்ங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு மாதமாக கருதப்படுது. அதில் வர செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான வளர்பிறை பிரதோஷமும் இருக்குது. வற்றாத செல்வம் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது இந்த நாளில் நம்ம சிவபெருமானிடமும் நந்தி பகவானிடமும் பொருளாதாரம் முன்னேறணும்னு வேண்டிக்கும் போது கண்டிப்பாக அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கி மகாபரணி தீபம் இருக்குதுங்க. இந்த மகாபரணி தீப நாளில் யார் ஒருத்தங்க வீட்டு பூஜை அறையில் 5 அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சாலும் அவங்க இந்த பூலோகத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பாவம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கும்போது அந்த பாவங்கள் எல்லாமே விலகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது பாவம் செஞ்சிருந்து இப்போ அந்த பாவத்தின் பலனாக அவங்க நரக வேதனையில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நாம் இந்த தீபத்தை ஏற்றும்போது அவங்களுடைய சாபமும் பாவமும் விலகுவதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. இதன் மூலமாக அவங்களுடைய மனமும் குளிர்ந்து நம்ம ஆசீர்வாதம் செய்வாங்க. இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த மகாபரணி தீபம் எந்த நேரத்தில் ஏற்றணும், ஏற்றக்கூடிய சரியான முறை என்ன என்பது குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து அதன்படி ஏற்றுங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுறதோடு மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம், சொந்த வீடு இது எல்லாமே அமைவதற்கு உதவியாக இருக்கும். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ நம்ம சேனலில் வீடியோ போட்டவங்க போது கீழே ஒரு 10 கமெண்ட் வருதுன்னா அதில் 7 கமெண்ட் கடன் பிரச்சனை தீர்வதற்கு பரிகாரங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு தான் கேட்குறாங்க. நிறைய பரிகாரங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அதெல்லாம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொன்று செய்யும்போது பலன் கிடச்சிரும். ஒரு சிலருக்கு அது கர்ம வினைகள் காரணமாக பலன் கொடுக்காம கூட போயிருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது சிம்பிளாக இருந்தாலும் இன்றைக்கி செய்யக்கூடிய நாள் விசேஷமானது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடன் பிரச்சனை தீரணுன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை நாளில் தான் பரிகாரம் செய்யணும்னு சொல்லுவேன். அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த கார்த்திகை செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நமக்கு மைத்திர முகூர்த்த நேரமும் அமைஞ்சிருக்குது. இந்த மைத்திர முகூர்த்த நேரம்ங்கிறது கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காகவே சித்தர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நேரம்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அதில் ஒரு சிறு தொகையை அவங்கக்கிட்ட நேரில் போய் நம்ம பார்த்து கொடுக்கும்போது சீக்கிரமாகவே அந்த கடனை அடைப்பதற்குண்டான முழு தொகையும் நமக்கு சேரும். இதன் மூலமாக கடன் அடைச்சிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலான்னே சொல்லலாம். அப்படி அந்த டைமில் நேரில் பார்த்து கொடுக்க முடியலாம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு பர்ஸோ அல்லது ஒரு மொய் கவரோ எடுத்துகிட்டு அதில் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பேர், வாங்கின அமௌண்ட்டு இது 2ஐயும் எழுதி அது கூட ஒரு பிரியாணி இலை கூடவே ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம், ரூபாய் நோட்டு இதை போட்டு நீங்கள் அந்த பர்ஸ்லேயோ மொய் கவர்லேயோ வச்சு நீங்கள் பீரோலையோ பூஜை அறையிலையோ வச்சிடலாம். ஆல்ரெடி மைத்திர முகூர்த்த நேரம் ஃபாலோ பண்ணுறவங்க நான் சொல்ல போகிற டைமில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ அந்த கவரில் வச்சுருங்க. இதை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு செலவு பண்ண வேண்டாம். நீங்கள் அவங்கக்கிட்ட காசு பார்த்து நேரில் கொடுப்பீங்க இல்லையா? இப்போ இதில் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்களுக்கு 1000 ரூபாய் திருப்பி கொடுக்கலான்னு இருந்தால் 900 ரூபாய் வீட்டில் இருக்கிற காசை எடுத்துக்கோங்க, 100 ரூபாய் இதில் இருக்கிற காசை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. இப்படி செஞ்சீங்கன்னாவே சீக்கிரமாக உங்களோட கடன் அடைவதற்கான வழி கிடச்சிரும். மேலும் இதில் நம்ம பிரியாணி இலையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறதுனால பணவரவு அதிகரிக்கும். சீக்கிரமாகவே நம்ம கடன் அடைச்சு முடிச்சிடலாம். சரி, அந்த சக்தி வாய்ந்த நேரம் இன்றைக்கி எப்போ வருது அப்படின்னு பார்த்தரலாம். இன்று மதியம் 2:44 இருந்து மாலை 4:31 வரைக்கும் இருக்குது. 2:44 4:31 வரைக்கும் இருக்குது. ஏற்கனவே இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய 9 மிளகு வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து நம்ம சேனலில் நேற்று இரவே வீடியோ போட்டிருந்தேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். செவ்வாய்க்கிழமை நாளில் மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுத்துரும். அதனால் அந்த 9 மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தையும் நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால செய்யலாம். ஏதாவது ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும்.
சரி, இப்போ நான் சொன்ன இந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நேர்லேயோ ஆன்லைன்லேயோ இல்லை காசு தனியாக எடுத்து வச்சோ மறக்காமல் பண்ணிடுங்க. ₹1 எடுத்து வைங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பிறகு தான் பரிகாரம் எல்லாம். இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் இந்த நேரத்துலேயே செய்யணுன்ட்டு கூட கிடையாது. இந்த நாள் முடியறதுக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் தான் கிடைக்கும். மேலும் இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம். வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். சரி, இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படுது. இந்த கல்லுப்பு நீங்கள் புதுசாக ஒரு பேக்கெட் பிரிக்காமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதுலேருந்து எடுத்துக்கிறது சிறப்பு. ஒருவேளை உங்ககிட்ட வீடியோ பார்க்கும் சமயத்தில் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணாத பேக்கெட் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதையே கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பிளேட்டு எடுத்துக்கோங்க. சில்வரோ பீங்கானோ எதுவாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க. இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள். இப்போ நான் சொன்ன இந்த பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை சீக்கிரமாக தீரணும், அதுக்குண்டான வருமானம் பெருகணும், அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார சிவபெருமான, நந்தி பகவான, முருகப்பெருமானை நீங்கள் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் முன்னாடி இந்த பிளேட்டை வச்சு அதில் கைப்பிடி கல்லுப்பு நம்ம போடணும். இந்த கல்லுப்பு போடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வலது கையால் அதை எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடிச்சு கொஞ்சம் குத்துற மாதிரி பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த பிளேட்டில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே உங்களுடைய வலது உள்ளங்கையால் அப்படியே இதை தடவி கொடுத்தீங்கன்னா இது நல்லா மலை மாதிரி இல்லாமல் அப்படியே ஒரு படிமானமாக இருக்கும். அதன் பிறகு உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டனுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி மொத்தமாக உங்களுக்கு எத்தனை கடன் இருக்குது, இப்போ இவங்கக்கிட்ட ஒரு 10 லட்சம், அவங்கக்கிட்ட ஒரு 20 லட்சம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ மொத்தம் நமக்கு 30 லட்சம் இருக்குது. இப்போ கணவர் பேரில் தான் கடன் இருக்குதுனாலும் நீங்கள் அந்த 30 லட்சம்னு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். கணவருக்கு உங்களுக்குன்ட்டுலாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. இப்போ அந்த கல்லுப்பில் இந்த விரலை பயன்படுத்தி 30 லட்சம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. 30 லட்சம் கடன், சரிங்களா? இது மாதிரி மட்டும் எழுதணும். எழுதிட்டு இப்போ இதுக்கும் மேலே அந்த கற்பூரத்தை வச்சு நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. அதாவது இப்போ கல்லுப்பில் எழுதும்போது தெளிவாக தெரியாதே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதெல்லாம் அவசியம் இல்லை. எழுதுகிற உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், சரிங்களா? 30 லட்சம் கடன் எழுதுறீங்க. எழுதிட்டு அதுக்கு மேலே அந்த ஒரு கற்பூரத்தை வச்சு ஏற்றி வைக்கிறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கற்பூரம் எரிய எரிய உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ற மாதிரி நீங்கள் அப்படியே இமேஜினேஷன் பண்ணுங்கள். அது எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அப்படியே முன்னாடியே உட்காந்து பார்த்துட்டே இருங்க. அது எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த கல்லுப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பேசன் சிங்க்கு சுத்தமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போய் நின்றுக்கோங்க. நின்றுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ இந்த கல்லுப்பை உங்கள் கையாலேயே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் கரைச்சி விட்டுருங்க. கரைய கரைய உங்கள் கஷ்டமெல்லாம் கரையுது, கடனெல்லாம் கரையுதுங்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டே கரைச்சி விடுங்க. அதன் பிறகு அந்த சுத்தமாக இருக்கிற வாஷ் பேசன்லேயும் சிங்க்லேயும் தண்ணீரை நல்லா ஸ்பீடாக திருவி விட்டு அதே ஃப்ளோலேயே இதையும் நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. இவ்வளவு தான் பரிகாரம். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் இன்று இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனால் காசு எடுத்து வைக்கிறத மட்டும் நான் சொன்ன இந்த டைமுக்குள்ளே தான் எடுத்து வைக்கணும். அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.